ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரெண்டிங் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இதுவரைக்கும் நன்னூல் சொல்லதிகாரத்தில் வினையியலில் நிறைய பார்த்தோம். இப்போவும் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முன்னிலை ஒருமை வினைமுற்று. ஐ ஆய் இகர ஈற்ற மூன்றும் ஏவலின் வரும் எல்லா ஈற்றவும் முப்பால் ஒருமை முன்னிலை மொழியே. அதாவது ஐ ஆய் ஈ என்ற மூன்று விகுதிகளை உடைய வினைகளும் ஏவல் வினையாக வரும் வினைகளும் மூன்று பாலுக்கும் உரிய முன்னிலை ஒருமை வினைமுற்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஐ ஆய் இ அப்படின்ற மூன்று விகுதிகளை உடைய வினைகளும் ஏவல் வினையாக வரக்கூடிய வினைகளும் முன்னிலை ஒருமை வினைமுற்று வினைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது மூன்று பாலுக்கும் உரியதாகி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எடுத்துக்காட்டு பார்த்தா உங்களுக்கு புரியும். நீ உண்டனை, நீ உண்டாய், நீ உண்டி. சில ஏவல் வினைகளுக்கு சிறப்பு விதி. முன்னிலை முன்னர் ஈயும் ஏயும் அந்நிலை மரபின் மெய் ஊர்ந்து வருமே. அதாவது இதில் பாருங்களேன், முன்னிலை ஏவல் ஒருமை வினைமுற்றின் முன் ஈகாரமும் ஏகாரமும் அங்கு நிற்கும், மெய்யெழுத்தின் மீது ஏறி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது எப்படி சொல்கிறாங்கன்னா, முன்னிலை ஏவல் ஒருமை வினைமுற்று இது அதுக்கு முன்னாடி முன்னிலை ஏவல் வினைமுற்றுக்கு முன்னாடி ஈகாரமும் ஏகாரமும் நிற்கும், அந்த மெய்யெழுத்து மீது ஏறி நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு: சென்றி பெருமை, தொட்டனை நின்பே. இர் ஈர் ஈற்ற இரண்டும் இருதினை பன்மை முன்னிலை மின் அவற்று ஏவல். இர் ஈரென்ற இரண்டு விகுதிகளை உடைய வினைகள் இரு திணையிலும் வரும். பன்மைக்குரிய வினைமுற்றாய் மின் எனும் பகுதி ஏவல் பொருளில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இர் ஈர் என்ற இரண்டு விகுதிகளை உடைய வினைகள் உயர்திணை மற்றும் அக்ரிணையில வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பன்மைக்குரிய வினைமுற்றாகவும் மின் எனும் பகுதி ஏவல் பொருள்ல வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பன்மைக்குரிய வினைமுற்றாகவும் வரும், அதே மாதிரி மின் அப்படின்ற ஏவல் பொருள்லையும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எடுத்துக்காட்டு பாருங்க. நீர் உண்ட நீர், நீர் உண்டீர், நீர் உண்மீன் அப்படின்னு சொல்லி இரண்டு திணைக்கும் பன்மைக்குரிய வினைமுற்றாகவும் மின் என்ற பகுதிக்குடைய ஏவல் பொருளிலும் வருது. வியங்கோள் வினைமுற்று. இது 2 மார்க்கு மதிப்பெண்ணில் கேட்க வாய்ப்பு இருக்கு. இந்த வியங்கோள் வினைமுற்று அப்படின்றது க யோடு ரவ்வொற்று ஈற்ற வியங்கோள் இயலும் இடம்பால் எங்கும் என்ப. க ய இர் என்னும் விகுதியை உடைய வியங்கோள் வினைமுற்றானது 3 இடத்திற்கும் 5 பாலுக்கும் உரியதாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தன்மை முன்னிலை படர்க்கை என்ற 3 இடத்திலும் ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால் என்ற 5 பாலுக்கும் உரியதாகி வரக்கூடியதுதான் வியங்கோள் வினைமுற்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நான் வாழ்க, நான் வாழிய, நீ வாழ்க, நீ வாழிய, அவன் வாழ்க, அவன் வாழிய அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களா. இது எல்லாமே 5 பாலுக்கு வரக்கூடிய ஒரு விஷயமாகும். வியங்கோள் வினைமுற்றானது 2 மதிப்பெண் வினாவில் கேட்கலாம். வியங்கோள் வினைமுற்றுடைய இலக்கணம் கூறுக, வியங்கோள் வினைமுற்று என்றால் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கலாம். பொது குறிப்பு வினைமுற்றுகள். வேறு, இல்லை, உண்டு, ஐம்பால் மூவிடத்தன அப்படின்னு இருக்கா. வேறு, இல்லை, உண்டு என்ற 3 குறிப்பு வினைமுற்றுகளும் 5 பாலுக்கும் 3 இடத்திற்கும் உரியதாக வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எடுத்துக்காட்டு: அவன் வேறு, அவன் இல்லை, அவன் உண்டு, அவள் வேறு, அவள் இல்லை, அவள் உண்டு, அவர் வேறு, அவர் இல்லை, அவர் உண்டு, அது வேறு, அது இல்லை, அது உண்டு, அவை வேறு, அவை இல்லை, அவை உண்டு, நான் வேறு, நான் இல்லை, நான் உண்டு, நீ வேறு, நீ இல்லை, நீ உண்டு,
அவன் வேறு அவன் இல்லை அவன் உண்டு அப்படின்னு சொல்லி வேறு இல்லை உண்டு என்றது 5 பாலுக்கும் 3 இடங்களுக்கும் வரக்கூடிய ஒரு பொது குறிப்பு வினைமுற்றாக இருக்கின்றது. அடுத்த வீடியோவில் பெயரெச்சத்தை பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணுங்கள். ஏதாவது குழப்பமாக இருந்துச்சுன்னா திரும்பவும் எதில் உங்களுக்கு குழப்பமாக இருக்கோ அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கேளுங்க. நன்றி, வணக்கம்.